ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தீபாவளி, அதாவது அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பட்டாசுல வெடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, இப்போ என்னன்னா பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி சொல் பேச்சு கிழமை அப்படின்ற ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு காரணத்தினால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு எதுக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லி துஷாரை வந்துட்டு கழுவி ஊற்றி இல்லாத தண்ணி எடுத்து ஊற்றி கேப்டன் பதவியில் வந்து துஷார் வந்து தூக்குனார். ஏன்னா டிசிப்ளின் இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறதே இல்லை. குசு குசு பேசாதீங்கன்னா பேசுகிறீங்க, மைக்கை மறைச்சி பேசாதீங்கன்னா பேசுகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காண்டில் இருந்தார். சரிங்களா? இதே மாதிரி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இன்னது அரோராக்கு வந்து இன்னைக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், மசாஜ் மாதிரி சம்திங். அவர் ஏன்னா அவர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்ன்ற ஒரு காரணத்தினால அப்பயே வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். திவாகர் இதுக்கு வந்துட்டு அந்த பிக் பாஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆள் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாரி சார் அப்படின்னு இருப்பார். சரிங்களா? இன்னைக்கு காலையில் வந்துட்டு எல்லாருமே ஆயா ஓயா எந்திரிச்சு அப்படி இப்படி போகிறாங்க. ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு இருந்தார். யாரும் பார்த்தா நம்ம பிரவீன் ராஜ், இடுப்பு வலி போல் இருக்குது பாவம். அவருக்கு போயிட்டு ஒரு வந்து ஃபிசியோதெரப்பி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மனுஷன் வந்து செம்ம காண்டில் இருக்காரு. எப்படா வேறு யாராவது பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சி நோக்கலாம் அப்படின்ட்டு. இவர் தேவையில்லாமல் இவரோட வித்தையை காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இது மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு. காலை மடக்கி அந்த பேக் பெயினுக்கு ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, அதை பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப குப்பரை படுக்க வச்சு ஒரு அமுக்கின்னு இருக்காரு. இதே விஷயங்களை தான் அரோராக் பண்ணும்போது அது மாதிரி டென்ஷன் ஆனார் பிக் பாஸ். வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே வந்து கான்ட்ரவர்சியாக நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. உள்ளே வந்து நீ ஒரு டாக்டரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு வில்லங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். இனிமேல் நீங்கள் அதை பண்ணாதீங்க, உள்ளே இருக்கிற டாக்டர்ஸ் பண்ணுவாங்கன்னு. அதை மீறியும் கடமை உணர்வு என்னை அழைக்கிறது, எங்கே பிரச்சனை நடந்தாலும் நான் வந்து பொங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு நம்ம நடிப்பு அரக்கன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. எனக்கு பக்குன்னு. ஏன் அப்படின்னா மனுஷன் இப்போ தான் கரெக்டாக ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு. ஓட்டு சும்மா தாறுமாறாக வந்துட்டுருக்கு. இதால் வந்து உள்ளே இருக்கிற பிக் பாஸ் வந்து அவரை திட்டாருன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா அவர் ரொம்ப இன்னசென்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்லும்போது, சார் என்னை நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, நானாக இருக்க அதை தாங்கிக்கிறேன், ஏன்னா நான் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்படி இருக்கும் அதை கேட்கும்போது? இதே மற்றவங்கள இருந்துச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி நான் வந்துட்டு டாக்டராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு அனலைசிஸ் அந்த ஒரு சக்தி இருக்கிறதுனால ஈஸியாக நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறேன்றாரு. ஸோ இவ்வளோ தான் அவர் போயிட்டு திரும்ப பிக் பாஸ் கலாச்சா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தார். என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டு நினச்சிட்டு போவோம், வரவே வராது. ஒருத்தர் தௌலத்துன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க, அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு முன்னாடி சீசனில். அதுக்காக சொல்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த திவாகர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க போய் நண்பர்களே.